நோ நோ சிவாண்ணா, என்னண்ணா இது இங்கேயுமான்னு கேட்குறேனே. இது எவிக்ஷன் ப்ராசஸ்ண்ணே, டாஸ்க் இல்லைண்ணே. வீக்லி டாஸ்க் ஞாபகத்தில் யார் பொம்மையே கையில் கிடச்சோம் அந்த பொம்மையை ஒழிச்சு வச்சு நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா இந்த வேலையை பார்க்குறேன், யாராச்சும் அந்த மனுஷன்ட்ட கொஞ்சம் சொல்லுங்கப்பா. ரொம்ப நல்லவர் மாதிரியும் ரொம்ப டாஸ்கில் புலி மாதிரியும் காட்டிட்டு இருக்காரு. பார்க்கவே கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கு. ஸோ நம்மளால பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கு இரண்டாவது ப்ரோமோ இருக்கு. இந்த ப்ரோமோவில் பார்த்தா எவிக்ஷன் ப்ராசஸ் வைக்கிறாங்க. பரவாயில்ல, எங்கள் அண்ணனுக்கு வேலை மிச்சம். சேர்ந்து இந்த வீட்டுக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க பாருல, சம்முன்னு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து எந்திரிச்சு போறாப்புல. நல்லா கவனிச்சுனா இந்த சாட்டர்டே எபிசோட பொறுத்தவரை ஸ்டார்டிங் ஒரு அரை மணி நேரம் வீட்டுக்கு வந்து வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளே ஓட்டிடுறாங்க. எப்படி வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அப்படி சொல்லி அதை ஓட விட்டு ஒரு அரை மணி நேரத்தை ஓட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து உட்காந்து பேசுறாங்க, ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு இருக்காரு, ஒரு அரை மணி நேரம் பிரேக்கப் போடுறாங்க, அந்த மாதிரி முடிச்சு விட்டுறாங்க. அதே மாதிரி சண்டே எபிசோட கவனிச்சீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாப்புல, ஏதாவது ஒரு விஷயத்தை பேச விட்டு சைடில் உட்காந்து ஆமா ஆமா ஆமான்னு சொல்லிட்டு கடைசியில் கவனிச்சுன்னா அப்படியே அவருக்கான ஹோஸ்டிங் முடிச்சுட்டு கிளம்பிடுவார். அங்கே வீட்டுக்கு நடக்கிற விஷயங்கள் தான் எபிசோட வந்துட்டு இருக்கு. எப்படி சொல்றேன்னா, நல்லா கவனிச்சுனா இதுக்கு முன்னாடி சீசன்லாம் கமல் சார் என்ன பண்ணா ஃபுல் எபிசோட அவர் முடிச்சுட்டு தான் போகிற. அந்த எபிசோட் கட் பண்ண பிறகு நம்ம லைவுக்கே போவோம். ஓகேவா, லைவ்ல போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் இவங்க என்னென்ன அந்த வீட்டுக்குள்ள பண்றாங்கன்னு சொல்லி நம்ம காட்டுவாங்க. பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் சேதனை பண்ணிட்டு இருக்காப்ல, பாதியில் எந்திரிச்சு போயிடுறாப்ல, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மீதி பாதி எபிசோட் என்ன பண்ணுதுன்னா அதுக்கப்புறம் நைட்டுங்க என்ன பண்றாங்களோ அதுதான் அந்த எபிசோட்ல ரன் ஆகுது. மொத்தத்தில் அண்ணன் நல்லா டைம் மிச்சம் பண்றாப்ல. ஆனா சம்டைம்ஸ் 2 மணி நேரம் 3 மணி நேரம் எபிசோட் போடுறாப்ல, அந்த எபிசோட்ல ஒரு மண்ணு இருக்க மாட்டேங்கிறதா உண்மை. சோ அந்த மாதிரி இந்த இதுல என்ன பண்றாங்க, இது வைக்கிறாங்க, எவிக்ஷன் ப்ராசஸ் வைக்கிறாங்க. பரவாயில்லப்பா, இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா வைக்கிறாங்க. இந்த வீக்லி டாஸ்க்கை பேஸ் பண்ணி வைக்கிறாங்க. நல்லா கவனிச்சா உங்களுக்கு இது வந்து ஸ்கூல் டாஸ்க் வச்சாங்கல்ல, ஸ்கூல் டாஸ்க் வச்சப்போ வீட்டில் எல்லாருக்குமே ரோல் நம்பர் மாதிரி கொடுத்து வெளியே வந்து ரிசல்ட் பார்க்க விட்டாங்க, எக்ஸாம் ரிசல்ட் மாதிரி பார்க்க விட்டு அந்த ரோல் நம்பர்ல யாராவது வச்சு யாரோட ரோல் நம்பர் அங்கே இல்லையோ அவங்க ஃபெயில்னு வச்சிருந்தாங்க. அடுத்து இந்த ராஜாங்கம் டாஸ்க்ல கத்தி உருற மாதிரி வச்சாங்க. இப்போ இந்த டாஸ்க்ல பந்த பறக்க விடுறாச்சு, பொம்மையை பறக்க விடுறாங்க. மொத்தத்தில் வீக்லி டாஸ்க்கை பேஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. எங்க அண்ணனுக்கு இருந்த ஒரே ஒரு வேலை இதையா தான் நானும் கவனிச்சேன். அட்டையை தூக்கிட்டு வந்து அட்டையை காட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாரு. அந்த வேலையை மிச்சம் பண்ணிட்டாங்க. வரப்போற நாட்கள் எனக்கு தெரிஞ்ச அண்ணனுக்கான ஹோஸ்டிங் வேலையை மிச்சம் பண்ணி அண்ணனை வீட்டுக்கு அனுப்பிடுவான்னு எனக்கு தோணுது நண்பர்களே. அண்ணன் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க போறாப்ல. ஸோ இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க்கை பேஸ் பண்ணி நடக்குது. அந்த பிட்டை வச்சிருக்காங்க, பிட்டுக்குள்ள ஃபுல்லா பால்ஸ் இருக்குது, அதுக்குள்ள நிறைய பொம்மைகள் இருக்குது. யார் பொம்மை அங்கே இல்லையோ அவங்க எவிக்ட், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேர் இதுல இந்த ஹாட் சீட்ல இருந்தாங்க. கடைசியில் ரயானை சேவ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ரயானுக்கு பயங்கரமான ரோஸ்ட் கொடுத்துருக்காரா. பட் எனக்கு நம்பிக்கை இல்லை ப்ரோ, இவருக்கான ரோஸ்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. இவர் ரோஸ்டிங்க பேர்ல சும்மா நாச்சும் இப்படி பண்ணீங்களா அப்படி பண்ணீங்களா, ஏன் இப்படி பேசுங்க, ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. நீங்க அதுதான் ரோஸ்ட் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது ரோஸ்டா இருக்காது ப்ரோ, சும்மா நாச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா இதுல என்னால ஒரு சீன் கவனிக்க முடிஞ்சு இந்த ப்ரோமோல அந்த 4 பேர்ட்ட சொல்றாரு, யார் 4 பேர் மிச்சம் இருக்கீங்க உட்காருங்கன்னு சொல்லும் போது சைட்ல உட்கார்ந்துருக்காரு. ஆக்சுவலா நான் கடைசியில யாரெல்லாம் மீதி இருக்கீங்க அந்த நாமினேஷன்ல இருக்கிறது யாரெல்லாம் மொத்தமா உட்காருங்கன்னு சொல்றாரா. அப்ப அந்த இடத்துல ரயானும் வந்து சென்டரா உட்கார்றாரு. உட்கார்ந்தானே ஒரு கட்டுக்கு அப்புறம் கவனிச்சா ரயான் கொஞ்சம் தள்ளி உட்கார்றாரு. தள்ளி உட்காரும்போது ஒரு மூஞ்சில நல்ல ஒரு சிரிப்பு தெரியுது. சேவானதுக்கு சிரிக்காரா இல்ல வேற எதுக்கு சிரிக்காரான்னு தெரியல, பட் சிரிக்கிறாரு. சிரிச்சாரே நினைச்சு போச்சு, ரைட்டு வீட்டுக்குள்ள இருக்கான ரோஸ்டிங் கொஞ்சம் டம்மியா தான் இருந்திருக்கும் போல, அதனால பயபுள்ள அங்க சிரிச்சிட்டு தான் இருக்குன்னு சொல்லுது. சோ கடைசியா 4 பேர் ஹாட் சீட்ல உட்கார வச்சிருக்காங்க. யாரு, நம்ம சிவகுமார், சாச்சனா, ஆனந்தி, ரஞ்சித், இந்த 4 பேரை உட்கார வச்சு அந்த 4 பேரை உள்ள அனுப்பி விடுறாங்க. 4 பேர் போய் பொம்மையை தேடுறாங்க. நிறைய பிஞ்ச பொம்மை கிடக்கு, பிய்யாத பொம்மை கிடக்கு, கண்ட மினிக்கு பொம்மை கிடக்கு. இல்ல சாச்சனா கையில ஒரு பொம்மை எடுத்திருக்காங்க, அந்த பொம்மையில பேர் இல்ல போல. இல்ல பெரிய சிரிப்பு தெரியுமா, சாமி நீங்க ரஞ்சித் அவர் தான் ஃபர்ஸ்ட் சேவ், அவர் தான் ஃபர்ஸ்ட் சேவ். கவனிச்சிங்களா, பொம்மை எடுத்துட்டு போய் சைலண்டாரு. அப்பா அடி கிடச்சிட்டு பொம்மை, அப்ப இந்த வாரம் நான் காப்பி கப்ப கையில பிடிச்சே சுத்தலாம் அப்படின்ற மாதிரி எங்க அண்ணன் சேவ் ஆயிட்டாப்ல. அடுத்து எங்க பொம்மையை தேடிட்டு இருக்காப்ல. சிவா கையில ஒரு பொம்மை கிடைச்சிட்டு, சிவா கையில பொம்மை கிடைச்சது எனக்கு தெரிஞ்சு சாச்சனா பொம்மை நினைக்கிறேன். அந்த பொம்மையை கையில கிடைச்சப்பறம் கையில பிடிச்சிட்டு நிற்காரு. ஒரு கட்டுக்கு பாருங்க கவனிச்சிருப்பீங்க, கையில பிடிச்சிருக்கீங்க. இது டாஸ்க் இல்லைனா டாஸ்க் முடிஞ்சு போச்சு, இது எவிக்ஷன் ப்ராசஸ். பொம்மையை கையில கொடு. இவர் என்ன நினைச்சாருன்னா இந்த பொம்மையை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாரு, இந்த பொம்மையை தூக்கி எங்கேயா போட்டா சாச்சனா எவிக்ட் ஆயிடுவான்னு நினைச்சாலும் என்னன்னு தெரியல. சாச்சனா பொம்மை யார் பொம்மைன்னு தெரியல, பட் கையில ஒரு பொம்மை இருக்கு, அந்த பொம்மையை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காப்ல. இதான் கேமரா அங்க ஃபோக்கஸ் வைக்கிறாப்ல. மொத்தத்தில் கடைசியில் சிவகுமார் எவிக்டா வெளியே போறாரு. தயவு செய்து இல்லை, இந்த இடத்துல என்னால் ஒரு விஷயம் உறுதியாக சொல்ல முடியும், சிவகுமார் வெளியே வந்துட்டு இந்த எபிசோட்ஸ் கட்ஸ் எல்லாம் பார்த்தவர் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவாரு. அருணுங்கிற ஒரு கோமாளிக்கா நான் சப்போர்ட் பண்ணேன், அருணுங்கிற தற்குறியா நான் இவ்வளவு தூக்கி வச்சு பேசணும்னு சொல்லி கண்டிப்பா ரெக்ரெட் பண்ணுவார். ஏன்னா நேத்துக்கான எபிசோட்ல கூட நல்லா கவனிச்சுனா முத்து டவுன் பண்ணி அருணை வந்து தூக்கி பேசிடுவார் இந்த சிவகுமார். அது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா சிவகுமார் வந்து அருணை லவ் பண்றாரு. லவ் மீன்ஸ் நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. லவ் காதல்ங்கிறது யாருக்கு வேணா எப்படி வேணா வரும். எங்க அண்ணன் லவ் யூ சொல்லிட்டாருங்கன்னா எங்க அண்ணன் தப்பா நினைச்சிடக்கூடாது. அது வந்து ஒரு
ஒரு காதல் ஓகேவா நண்பருக்கு, அது ஒரு காதல். அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கு போல, லவ் யூ சொல்லிட்டாரு. ஸோ அந்த வகையில் பாவம் லவ்வர்ஸ் பிரிஞ்சு போவாங்க இன்னைக்கு. அந்த சீனை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருக்கும். அருண் கொஞ்சம் கண்ணீர் விடுவார் நினைக்கிறேன். போரியா சிவகுமார் அப்படின்னு. மொத்தத்தில் சிவகுமாரத்துக்கு வெளியே போட போறாங்க. இது சிவகுமாருக்கு வேணும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது. இந்த வீட்டுக்கு இவர் டாஸ்க் ஆடுறக்கோ இல்லை மற்ற ஆக்டிவிட்டி பண்ண எதுக்குமே வரல. இவர் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் வந்திருக்காரு, இந்த 8 அப்பர் வேலையை பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. நல்லா கவனிச்சா ரீசெண்ட் டேஸ் நல்லா கவனிக்க முடிஞ்சு. அந்த ராஜாங்கம் டாஸ்க் அப்புறமே அவர் அந்த ஒற்றனுக்கான இதுல இருந்து வெளியே வரல. நல்லா பாருங்க, எங்கேயா உட்காந்து பேசிட்டு இருப்பாரு, அங்க பேசுற பாயிண்ட் எடுத்துட்டு போய் அங்க ஒன்று சொல்றாரு, அப்புறம் அங்க பேசிட்டு இருக்காரு, அங்க கேட்டுட்டு இருக்காரு, கேட்டுட்டு அப்புறம் இங்க வந்து இங்க சொல்றாரு, மாத்தி மாத்தி எல்லா இடத்துலயுமே சொல்லி ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தார். முக்கியமா இது என்னால நிறைய இடத்துல கவனிக்க முடிஞ்சு. ஆனந்தி ரெண்டு பேசுறாருப்பா, ஆனந்தி ரெண்டு பேச என்ன பண்ணுவாரு, முத்துக்குமார் டவுன் பண்ணி பேசுவாரு, பேசிட்டு அப்படியே தள்ளி போயிட்டு முத்து தம்பி ஆனந்த் இப்படி பேசிட்டு இருந்தாங்க பத்துக்கோ, நான் கவனிச்சேன், நான் டக்குன்னு சொல்லிட்டேன், அது முத்து அப்படி இல்லைன்னு சொல்லிட்டேன் பத்துக்கோ, எனக்கு தெரியும் முத்து எப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இப்படி பேசுறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோ சரியா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சுத்தி 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 எல்லாருக்குமே அவர் வந்து ஸ்கோர் பண்ணிட்டே இருந்தார். எல்லார்ட்டையுமே ஸ்கோர் பண்றாங்க பேர தேவையில்லாத 8 பேர் வேலையை பார்த்தாரு. முக்கியமா அருண் கிட்ட நேத்து அந்த சீனை சொல்ல மறந்துட்டு, நேத்து வீட்டுக்கு வந்து நம்ம சேதன ஒரு விஷயம் கேட்டிருப்பாரு. இந்த வீட்டுக்குள்ள இருந்து கோடை எடுத்த பிறகு யாரு ஃப்ரெண்டா இருந்து எனிமியா மாறி இருக்கா, எனிமியா இருந்து யாரு ஃப்ரெண்டா மாறி இருக்கான்னு கேட்கும்போது எங்க அண்ணன் ஒன்று சொல்லுவாரு, இதுக்கு முன்னாடி அருணும் முத்துக்குமாரனும் ஃப்ரெண்டா இருந்தாங்க, இப்ப சடனா பார்த்தா அவங்க 2 பேரும் எனிமியா இருக்கான்னு சொல்றாங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு இவர் மிகப்பெரிய தற்குறி. இந்த வீட்டுக்கு எந்த ஒரு இடத்துலயுமே அருணும் முத்துக்குமாரனும் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அது நம்மளால நிறைய இடங்களை நோட் பண்ண முடிஞ்சு. நிறைய இடங்களை நம்ம அருண் வந்து முத்துக்குமரன் பின்னாடி போய் பேசுறதையும், முத்துக்குமரன் அருண்கான டாபிக் எடுத்து பெருசா பேசாம வேணாம் வைப்போம் கிறுக்க மாதிரி தான் பேச போறான்னு சொல்லிட்டு அதை கடந்து வரதுமானது. 2 பேருமே கொஞ்சம் எனிமையா தான் சுத்திட்டு இருந்தாங்க. அதுவே தெரியாம இவர் வந்து இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டா இருந்தாங்க, பட் இப்ப எனிமையா இருக்காங்க. அதுக்கான ரீசன் எனக்கு கொடுத்தாரு. அந்த ரீசன் எனக்கு பார்க்கும்போது செம்ம சிரிப்பா இருந்து, நீ தற்கூரி தானே, நீ இருக்கிற இந்த வீட்டுக்குள்ள வந்து மிகப்பெரிய தற்கூரி நீ தானே எனக்கு சொல்ல வந்துச்சு. ஏன்னா ரீசன் சொல்றாரு, அது எதுக்குன்னா சார் முன்னாடி பார்க்கும்போது இவங்க டீமா இருந்தாங்க, அப்படி டீமா இருக்கும்போது முத்துக்குமரனுக்கான கருத்து நிறைய உள்ள வைப்பாரு. அப்ப முத்துக்குமரன் கருத்து சூப்பரா இருக்கும், அந்த கருத்தை வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் ஏத்துப்பாங்க. அப்ப அந்த இடத்துல அருண்கான கருத்து கூட பெருசா தெரியாது. ஆனா டீமா இருக்கனால முத்துக்குமரன் கருத்து எல்லாரையும் மறைச்சிட்டு, ஆனா இப்போ வீட்டுக்குள்ள இண்டிவிஜுவல் கேம்னு வந்தாரு, முத்துக்குமரன் கருத்து வைக்கிறார் சார். ஆனா முத்துக்குமரன் கருத்தை விட செம்ம சூப்பரா அருண் அவர்கள் கருத்து வைக்கிறார் சார். அருண் அவர்களுக்கான கருத்து இந்த வீட்டுல செம்மையா இருக்கு சார். அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்னமோ முத்துக்குமரனுக்கும் அருணுக்கும் ஒத்து வரல நான் நினைக்கிறேன் சார் சொல்லி சொல்றேன். இதுல என்ன சொல்ல வரனா, இதுல அண்ணன் என்ன சொல்ல வர்றாருனா, இன்டைரக்டா முத்துக்குமரனுக்கு அருணை பார்த்து பொறாமன்னு சொல்ல வர்றாரு. இதுலயே தெரியல அவன் மிகப்பெரிய தற்குறின்னு. இந்த வீட்டுக்குள்ள வந்து மிகப்பெரிய ஜோக்கர் சிவகுமார் மட்டும்தான். எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோம்னு தெரியாம சும்மா நாச்சுக்கு ஒரு பந்தா கட்டுறதுக்கு வந்துட்டு, நான் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சின்ன வயசுல இந்த யாருமே அடிச்சது இல்ல, நான் ஆக்டிங்ல புலி கலை புலி, என்னால எதையும் கிழிச்சு நட்ட முடியும், டாஸ்க்ல நட்டீரோன் ஆக்குன்னு சொல்லிட்டு எந்த இலவையும் உருப்படியா பண்ணல. ஒரு இலவை கூட வீட்டுல உருப்படியா பண்ண ஒரே ஒரு வேலை இந்த 8 பேர் வேலை. ரெண்டாவது இந்த மிஸ்டர் பீம் இந்த பாப்பாய் மாதிரி சும்மா அங்கேயுமா நடிச்சு காமிச்சாரு. இந்த மிஸ்டர் பீம் பாப்பாய் மாதிரி பாக்குறதுக்கு நாங்க பொம்மை படம் பார்த்துப்போம், இந்த 8 பேர் வேலையை பாக்குறது நாங்க பல எபிசோட பார்த்துட்டோம், பல சீசனா பார்த்துட்டோம். மொத்தத்துல இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிரோஜனமா இவர் ஏதாவது பண்ணாருன்னா, இவருக்கு ஒரு காதலன் கிடைச்சிருக்காரு அருண். 2 பேருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஏன்னா இவர் அந்த டாஸ்க்ல இறக்கி விட்டு எனக்காண்டி இதை எடுத்து கொடுங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடும் போதே தெரிஞ்சு போச்சு இவர் மிகப்பெரிய தற்குறி. எந்த நபர் இந்த டாஸ்க்கு யூஸ் பண்ண, எவரை யூஸ் பண்ணா பவரா இருக்கும்னு தெரியாம அருணை எடுக்கும்போது தெரிஞ்சு போச்சு சிவா அவர்களுக்கான ஆட்டம் முடிஞ்சு போச்சு. ஆனா எனக்கு என்னன்னா, சிவாவை கம்பேர் பண்ணாம இந்த வீட்டுல நிறைய டம்மி இருக்கு. சிவா கூட 8 பேர் வேலையை பார்க்காரு, மாத்தி மாத்தி பேசுறாரு, வாலண்டியராக தொண்டையை பிடிச்சா அப்படின்னு கத்தி சண்டையை போடுறாரு. அந்த சண்டை கூட வீட்டுக்குள்ள இருக்க அந்த வாட்ட சட்டை சத்யாவோ ரஞ்சித்தோ ஆனந்தியோ எதுவுமே பண்ணலங்கிறதா எனக்கு தோணுது. மொத்தத்தில் முடிச்சு விட்டாங்க ப்ரோ, தான் உண்மை. அவங்கள காப்பாத்துறாங்க ப்ரோ, பச்சையா காப்பாத்துறாங்க. சத்யா ரஞ்சித் எல்லாம் பச்சையா காப்பாத்துறாங்க. நேத்துக்கான எபிசோட நீங்க கவனிச்சிருப்பீங்க, சும்மா நினைச்சு கழிப்புட்டு நீ பேசுப்பான்னு பேச வச்சுட்டு இருக்காரு. மொத்தத்தில் முடிச்சு விட்டாங்க. வரப்போற வாரம் எனக்கு தெரிஞ்சு சாச்சனாக்கான வாரம், அவ கேப்டன் ஆக போறா. கேப்டன் ஆகிற அந்த பொண்ணை முதல் நாளே அந்த ரோஸ்ட்டை பூரா கட் பண்ணி அவளை ரோஸ்ட் பண்ணி உட்கார வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ஆசை, கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. மொத்தத்தில் முடிச்சு விட்டாங்க. நீங்க சொல்லுங்க, நம்ம சிவகுமாருக்கான எவிக்ஷன் வந்து ஃபேர் ஆன் ஃபேர், உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க.